ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கார்த்தி பேசுகிறேன். ஓகே, ஒரு நிமிஷம். இப்போ உங்களுக்கு ஒரு பிக்சர் காமிப்பேன், அதை பாருங்கள். ஓகேங்களா? பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்ததை பற்றி பேசலாம். ஓகேவா? பாருங்கள். பார்த்தீங்களா? ஓகே, என்ன தெரிஞ்சது? ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டோட பிக்சர் பார்த்தீங்களா? ஓகே, அதோட பாக்கெட் பிக்சர் பார்த்தீங்களா? பார்த்துருப்பீங்க. ஓகே, இப்போது ஏன் அதை உங்களுக்கு காமிக்கிறேன்றதான் ஃபஸ்ட் தெரிஞ்சுங்க. ஃபஸ்ட்டு ஜீன்ஸ் பேண்ட்டுனா என்ன, அதை ஏன் யாருக்காக வடிவமைச்சான்றது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஜீன்ஸ் பேண்ட்டை முதல்ல சுரங்கப்பாதையில் ஒர்க் பண்ணுறவங்களுக்காக வடிவமைச்சது தான் ஜீன்ஸ் பேண்ட். இப்போ ஃபேஷன் ஆகி ட்ரெண்ட் ஆகி இப்போ எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? ஓகே, இப்போது நான் காமிச்ச பிக்சருக்கான அர்த்தத்தை நான் சொல்கிறேன். ஜீன்ஸ் பேண்ட்டை நம்ம இவ்வளோ நாளாக யூஸ் பண்ணியிருக்கோம். என்னைக்காவது ஏன் இந்த 2 பட்டன் மாதிரி பாக்கெட்டில் வச்சுருக்காங்களே ஏன் அப்படின்னு ஒரு நாளாவது நம்ம யோசிச்சிருக்கோமா, இல்லை ட்ரை பண்ணியிருக்கோமா? ஓகே, அதுக்கான அர்த்தத்தை தான் தெரிஞ்சுக்கலான்ருக்கோம். நீங்கள் நினச்சிட்ருக்கலாம் அது ஸ்டைலுக்கு வச்சுருக்கலாம், அந்த மாதிரி நினச்சிட்ருக்கலாம். அது கிடையாது. இதுக்கு இன்னொரு ரீசன் இருக்குது. ஓகேங்களா? இப்போது அது என்னன்னு நான் சொல்கிறேன். அது ஏன் வச்சுருக்காங்கன்னா, முன்னாடி இந்த மாதிரி சுரங்கப்பாதையில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அவங்க கஷ்டமான ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதும், அவங்க ஒரு சுமையை தூக்கிட்டு போகும்போதும் வரும்போதும் அவங்களோட ஃபேண்ட் பாக்கெட் கிழிஞ்சிருது. புரியுதுங்களா? அதனால அவங்க ஏதோ ஒரு டூலோ ஏதோ ஒன்று பாக்கெட்டில் வைக்கும்போது மிஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி இதனால் அவங்க நிறைய கஷ்டப்பட்டாங்க. அதை சரி பண்ணுறதுக்காக தான் அந்த பாக்கெட்லாம் கிழியக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அந்த 2 பக்கமும் அந்த பட்டன் வச்சுருக்காங்க. அந்த பட்டன் அதுக்கு பேர் பட்டன் கிடையாது, அதுக்கு பேர் ரிவட், RIVET. ஓகேங்களா? ரிவட். அந்த ரிவட் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, அது காப்பரால் ஆனது, காப்பர் மாதிரி இருக்கும் பார்க்க. அந்த ரிவட் ஏன் வைக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி அவங்க ரொம்ப நேரம் உட்காந்துருக்கும் போதும் எந்திரிக்கும் போதும் அந்த இது மடிப்பு விழுந்து அந்த பாக்கெட் ஈஸியாக கிழிஞ்சிரும் அப்படின்றதுக்காக அதை வடிவமைச்சாங்க. ஓகேங்களா? இன்னொன்று பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சிருக்கும். அந்த பெரிய பாக்கெட்டுக்கு சென்டரில் ஒரு சின்ன குட்டி பாக்கெட் வச்சுருக்காங்களே, அது ஏன்னு யோசிச்சிருக்கீங்களா? அதுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. அதுக்கு என்னென்னா, அந்த சுரங்கப்பாதையில் ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு சில பொருட்கள், சின்ன சின்ன பொருட்கள் கிடைக்கும். புரியுதுங்களா? தோண்ட ஏதாவது கிடைச்சிட்ருக்கும், தங்கம், வைரம், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கிடைக்கும்போது ஏதோ ஒரு பொருளை அவங்க சேஃப்டியாக வச்சுக்கிறதுக்காக, ஒரு சில்லறை காயின் எதாக இருந்தாலும் சேஃப்டியாக வச்சுக்கிறதுக்காக, மிஸ் ஆகாமல் வச்சுக்கிறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது தான் அந்த சின்ன பாக்கெட். ஓகேங்களா? இதுதான் அதோட உண்மையான ரீசனு. ஓகே, இப்போ தெரிஞ்சிருப்பீங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இப்போது கார் நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஆனால் காருக்குள்ளே உட்காந்து பார்த்தது எல்லாரும் பார்த்துருக்கோம்னு சொல்ல முடியாது, ஆனால் மேக்ஸிமம் பார்த்துருப்பாங்க. ஓகேங்களா? காருக்குள்ளே பாருங்கள், ஃபியூயல் கேஸு இது ஒரு டிஜிட்டல் இதில் காமிக்கும். ஓகேங்களா? ஃபியூயல் ஃபுல்லாக எம்டியாக எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம பைக்கிலே பார்த்துருக்கலாம். அப்படிங்களா? அந்த மானிட்டர் இருக்குதுல்ல, டிஜிட்டல் மானிட்டர். அந்த மானிட்டர் இப்போ எப்படின்னா, காரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த மானிட்டரில் இப்போது ஒரு கேஸ் காட்ச் இருக்கும். ஓகேங்களா? கேஸ் காட்ச், அந்த சிம்பிளில் ஒரு ஆரோ இருக்கும். புரியுதுங்களா? ஒரு ஆரோ இருக்கும். அது இப்போ நான் உங்களுக்கு ஒரு பிக்சர் காமிப்பேன், அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன், அப்புறம் புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள். பார்த்தீங்களா அந்த ஆரோ? இப்போ பார்த்தீங்களா நான் எதை சொல்கிறேன்னு? அந்த ஆரோ ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அந்த ஆரோ ஏன் கொடுத்துருக்காங்கன்னா, அந்த ஆரோ கேஸ் டேங்கு எந்த பக்கம் இருக்குது, உங்களோட வெஹிக்கிளில், உங்களோட வண்டியில் கேஸ் டேங்கு, ஃபியூயல் டேங்கு எந்த பக்கம் இருக்குது அப்படின்றத மானிட்டர் பண்ணுறதுக்கு தான் அந்த ஆரோ மார்க். இந்த பக்கம் ஆரோ மார்க் கொடுத்துருந்தாங்கன்னா உங்களோட வண்டியில் வெளியில் கேஸ் டேங்கு இந்த பக்கம் இருக்குன்னு அர்த்தம். இந்த பக்கம் ஆரோ மார்க் கொடுத்துருந்தாங்கன்னா உங்கள் வண்டியில் இந்த பக்கம் இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? அதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே, அப்புறம் இன்னும் ஒரு நிமிஷம். இது என்னன்னு தெரியுதுங்களா? பாருங்களே, தெரியுதா? நல்லா தெரியுதுங்களா? ஓகே, நான்ஸ்டிக் தவா அப்படின்னு சொல்லுவாங்க. தோசை சுடுறதுக்கு, சப்பாத்தி சுடுறதுக்குலாம் நம்ம யூஸ் பண்ணுறது தான். ஓகேங்களா? இதை ஏன்டா இப்போ காமிச்சிட்டு இருக்காம அப்படின்னு பார்க்குறீங்களா? ஓகே, இதுக்கு ஒரு ரீசன் இருக்குங்க. புரியுதா?
இந்த இது பாருங்களேன், இந்த பாத்திரமா வேற இந்த மாதிரி நான்ஸ்டிக்கில் வர்றதா இருக்கட்டும், இந்த பாத்திரமா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே பாருங்களே, இங்கே பாருங்க, இங்கே பாருங்களேன், ஹோல் கொடுத்துருங்க பார்த்தீங்களா அந்த இடத்துல, தெரியுதுங்களா? இந்த ஹோல் ஏன் கொடுக்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் சொல்லுவீங்க கேட்டால், ஆணி அடிச்சு இப்படி தொங்க போடுறதுக்காக தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் அதுக்கு உண்மையான ரீசன் அது கிடையாது, புரியுதுங்களா? மெயின் ரீசன் வந்து வேறு, ஓகேவா? அது என்னன்றதை நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம், ஓகேவா? இப்போது நம்ம அடுப்பில் அப்படி வச்சுட்டு இருக்கும்போது நம்ம தோசையோ இல்லை பேன் வேறு எதாக இருக்கட்டும், புரியுதுங்களா? குழம்பு வைக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி கொடுக்குறாங்க, ஓகேவா? இந்த இது வந்து நம்ம சமைக்கும் போது நம்ம கரண்டி இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு அதை வந்து வேறு தாளத்துலேயோ இல்லை வேறு இடத்துலையோ எடுத்து வைக்கிறதுக்கு பதிலாக அதை சுலபமாக அதிலேயே வச்சுக்கிறதுக்காக தான் இது கொடுத்துருக்காங்க, புரியுதுங்களா? இப்போ பாருங்களேன், இதோட கரண்டி இந்த இருக்குது, ஓகேவா? இதை தோசை இப்படி எடுத்து வச்சுட்டாங்கன்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் இது தனியாக வைக்கணும்னு தனியாக கொண்டு போய் வைக்கணும்னு தேவையில்லை, பாருங்க, ஓகேங்களா? அப்படியே வச்சுக்கலாம், அப்புறம் அப்படி வச்சுக்கலாம். இதுக்காக தான் இது கொடுத்துருக்காங்க, இதுதான் அதோட மெயின் பர்பஸ், ஓகேங்களா? தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா? எனக்கு ஒரு நிமிஷம் வந்துடுறேன். ஓகே, அடுத்து எல்லாரும் வீட்லேயும் பெரும்பாலும் வச்சுருப்போம் ஸ்க்ரூ டிரைவர் அப்படின்றது, ஓகேங்களா? நட்டு போல்ட்டு இதெல்லாம் டைட் வைக்கிறதுக்கு திருவுறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து ஸ்க்ரூ டிரைவர் வச்சுருப்போம், ஓகேவா? அந்த ஸ்க்ரூ டிரைவரு பாருங்களேன், அது நம்ம பிடிக்கிற இடத்துல ஒரு ஆங்கிள் ஷேப்பில் இருக்கும், ஹெக்ஸாகனல் மாதிரி, ஓகேங்களா? வெட்டி விட்டது மாதிரி, செதுக்கி விட்டது மாதிரி இருக்கும், ஓகே? அந்த பிக்சர் உங்களுக்கு காமிக்கிறேன், அது பாருங்கள், பார்த்தா உங்களுக்கு புரியும், ஓகேவா? இப்போ பாருங்கள், பார்த்தீங்களா? அந்த ஹெக்ஸகனல் ஷேப்பு எதுக்காக வச்சுருக்காங்கன்னு ஒரு நாளாவது யோசிச்சிருக்கீங்களா? பாருங்க, நம்ம என்ன நினைப்போம், சும்மா ஒருவேளை கிரிப்பு கிடைக்கிறக்காக வச்சுருக்காங்களோ அப்படின்னு நினைப்போம். கிரிப்பு கிடைக்கிறதும் அது ஒரு யூஸிங் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதில் இன்னொரு மெயின் ரீசன் ஒன்று இருக்குது. என்னென்னா, இப்போது நம்ம ஒரு வெஹிக்கிள் இதெல்லாம் வந்து டைட் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், வண்டிக்கெல்லாம் டைட் வச்சுட்டு இருக்கும்போது அது வந்து இன்னும் ஃபோர்ஸாக, ஏன்னா வண்டியெல்லாம் மூவிங்கில் இருக்கிறது, ஓகேவா? அதெல்லாம் நம்ம வண்டி மோஷனில் இருக்கும்போது லூஸ் ஆகி அந்த போல்டெலாம் விழுகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது, ஓகேவா? அதனால் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அதை ரொம்ப டைட் வைக்கணும். இப்போ சாதாரணமாக எப்போதுமே ஒரு மூவிங் இல்லாத ஒரு பார்ட் இருந்துச்சுன்னா ஓகே, நம்ம வந்து ரொம்ப டைட் வைக்கணும் தேவையே கிடையாது. ஆனால் மூவிங்கில் இருக்கிறதுக்கு நல்லாவே ஃபுல் டைட் வைக்கணும், ஓகேங்களா? அதுக்கு வந்து நம்ம கையால் அவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்க முடியாது, ஓகேங்களா? அதுக்கு ரெஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படின்னா இந்த ஸ்பானரு இது மாதிரி இருக்கும்ல, அதை வச்சு அதை ஹோல்டு பண்ணுறதுக்காக, ஓகேங்களா? அதை ஹோல்டு பண்ணி ஃபுல் டைட் கொடுக்கறதுக்காக தான் அதை கொடுத்துருக்காங்க. அந்த ஹோல்டோட பிக்சரும் எப்படி இதுன்றதை உங்களுக்கு சொன்னால் புரியாது, அதோட பிக்சரும் பாருங்கள், ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம யூஸ் பண்ணுறதுல நம்ம எனி டைம் ஒரு பேனா எல்லாருமே யூஸ் பண்ணுறோம், ஓகேங்களா? பாருங்கள், பேனா, ஓகே? இது யூஸ் பண்ணுறோம். இது யூஸ் பண்ணும்போது இவ்வளோ நாளாக நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், ஒரு நாளாவது நமக்கு இந்த கேள்வி வந்திருக்கா? இந்த பேனாவை மூடியை கலட்டுறோம், எழுதுகிறோம், ஓகேங்களா? இந்த மூடியை பாருங்களே, இந்த மூடியில் இந்த இடத்துல பாருங்கள் ஒரு ஹோல் இருக்குதா ஃப்ரண்டில், ஓகேவா? நிறையா இதில் இருக்கும், சில இதில் இருக்காது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நிறையா இதில் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? இந்த ஹோலோட பிக்சரும் உங்களுக்கு தெளிவாக காமிச்சிருக்கேன், பாருங்கள். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ அந்த ஹோல் ஏன் கொடுத்துருக்காங்கன்னு தெரியுமா? எல்லாரும் சொல்கிறாங்க அந்த ஹோல் இருக்கிறனால அந்த பேனாவோட அந்த இது ட்ரை ஆகாமல் இருக்கும், எழுதுறதுக்கு ட்ரை ஆகாமல் இருக்கும் இந்த நிப் பாயிண்ட் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அது ரீசன் கிடையாது, இதுக்கு முக்கியமான ஒரு ரீசன் இருக்குது, ஓகேங்களா? அது என்ன ரீசன்னு பார்க்கலாம். இப்போது நம்ம எல்லாத்தையும் ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது, என்னதுன்னா அப்படியே பேனாவை எழுதிட்டு அப்படியே வாயில் கடிச்சிக்கிட்டே இருக்கிறது, மெல்றது, வாயில் இது பண்ணுறது, இந்த மாதிரி சின்ன குழந்தைங்களுக்குலாம் நிறையாவே இந்த ஹேபிட் இருக்குது, ஓகேங்களா? அந்த ஹேபிட் இருக்கிறவங்க சம்டைம்ஸ் அவங்கள அறியாமல் முழுங்கிட்டாங்கன்னு வச்சுங்களேன், இந்த கேப்பை முழுங்கிட்டாங்கன்னு வச்சுங்களேன், உள்ளே போயிடுச்சுன்னா தொண்டைக்கிட்ட போய் அடைச்சிக்கிச்சுன்னா நமக்கு
ப்ராப்ளம். ஓகேங்களா, நம்ம டாக்டரை போய் தான் நம்ம வெளியே எடுக்க முடியும். புரியுதுங்களா? அப்படி எடுக்கிற சுச்சுவேஷனில் நம்மளோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. ஓகேங்களா, இது உள்ளே போய் அடைச்சிக்கிச்சுன்னா என்ன ஆகும், நம்மளோட சுவாசிக்க முடியாது, மூச்சு சுவாசம் வராது. ஓகேங்களா, அப்போ நம்ம மூச்சு அடைச்சு இறக்குறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, இப்போ இது வந்து உள்ளே போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், உள்ளே போய் அடைச்சிக்கிச்சுன்னா இந்த ஹோல் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த ஹோல் வந்து நம்மளோட சுவாசம், இந்த ஹோல் வழியாக நம்ம நுரையீரல்லேருந்து வெளியில் சுவாசம், ஓகேங்களா, மூச்சு காற்று போய் வர்றது சர்க்குலேஷன் ஆகிறதுக்கு இந்த ஹோல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, அப்புறம் நம்ம டாக்டர் போய் பார்த்து எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகேங்களா, அதுக்காக தான் இது முக்கியமாக கொடுத்துருக்காங்க. ஹார்ட் பிரீத்திங் அப்படின்னு சொல்லுவாங்க, சுவாசம். ஓகேவா, சுவாசத்துக்காக தான் அந்த ஹோல் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இதுதான் இதோட மெயின் ரீசனு. ஓகே, இப்போது நெக்ஸ்ட்டு ஓகே, எல்லாரும் டிக் டேக் அப்படின்னு சொல்லுவோம். டிக் டேக் சாப்பிட்ருக்கோம். ஓகேங்களா, டிக் டேக் பப்ளிகா மாதிரி பள்ளி மிட்டாய் மாதிரி சின்ன சின்னதாக இருக்கும். ஓகேங்களா, அது பார்த்துருப்பீங்க. அந்த மிட்டாய் இப்போ அந்த இது பாக்ஸில், அந்த குட்டி பாக்ஸில் அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஷேப் இருக்கும். ஓகேங்களா, அதை நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதோட பிக்சரு காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்? ஓகே, அந்த ஷேப் வந்து எலிப்ஸ் ஷேப் மாதிரி இருக்குது. அது ஏன் கொடுத்துருக்காங்கன்னு தெரியுங்களா? எனக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அது வந்து அந்த ஹோல் அடைக்கிறதுக்காகவோ ஸ்டெயிலுக்காகவோ கிடையாது. ஏன்னா நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, அதை ஓப்பன் பண்ணி அப்படியே ஃபுல்லாக கொட்டி ஒரு 4-5 எடுத்து கொட்டி அப்படியே சாப்பிடுவாங்க. சில பேர் வந்து சிங்கிளாக ஒவ்வொன்றா எடுத்து சாப்பிட்றதுக்கு ஆசைப்படுவாங்க. ஓகேங்களா, அவங்களுக்கு வந்து தனியாக அப்படி கொட்டி எடுக்கிறது ஒரு இதாக இருக்குன்றதுனால என்ன பண்ணுறாங்கன்னா, அதை நீங்கள் கொட்டி பாருங்களே, உங்களுக்கு தெரியும். புரியுதா? அதை நீங்கள் கொட்டி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டிக்டாக் மட்டும் வந்து விழுவும். புரியுதுங்களா? அந்த இதில் அதை அப்படியே எடுத்து சாப்பிடலாம். புரியுதுங்களா? அந்த ஒரு பர்பஸ்க்காக அதை அப்படி அந்த சேவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதோட பிக்சரும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சரி, அந்த பிக்சர் ஃபஸ்ட் பாருங்கள். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஓகே, இதெல்லாம் வந்து நமக்கு தெரியாத, ஏன் யூஸ் பண்ணுறேன்னே தெரியாமல் நம்ம அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற திங்ஸ். ஓகேங்களா, அதுக்கு எல்லாத்துக்குமே இதே மாதிரி இன்னும் நிறையா இருக்குது. அது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு ரீசன் இருக்குது. அதை ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா, எதுக்குமே வந்து இதெல்லாம் சும்மா ஸ்டைலுக்கு இது அப்படிலாம் நினைக்கக்கூடாது. எல்லாத்துக்குமே ஒரு ரீசன் இருக்கும். அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க. ஓகே, இப்போ வந்து என்னடா இப்படிலாம் பேசி ரொம்ப மூட்டை அறுத்துட்டானே அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஈஸியாக சொல்ல வேண்டிய விஷயத்தை ரொம்ப பெருசாக உங்களுக்கு புரிய வைக்கணும்னு நினச்சி நான் அப்படி சொல்லிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு என் மேலே கோவம் வந்துச்சுன்னா மனசுக்குள்ளே திட்டிங்க, வெளியில் திட்டிடாதீங்க. ஓகேங்களா? ஓகே, மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பை.